சார் வணக்கம். வணக்கம் ஜெயச்சந்திரன். என்ன சார், ஒரு பக்கம் பொதுக்குழு, இன்னொரு பக்கம் மாநாடு, அதுல டாக்டர் ராமதாஸ் வெற்றி கூட்டணி அமைப்பேன்னு சொல்றாரு. அப்ப ரெண்டு கூட்டணியா பாமகக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் கூட்டணி உண்டுன்றது எல்லாரும் மாற்றுக்கருத்து கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி 2026 கூட்டணி அமைத்துத்தான் களம் காண இருக்கிறது. அதுல மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி உறுதி அப்படின்ற கருத்துல அவரு வெற்றி கூட்டணின்றாரு. ரெண்டு பேரும் ஒரே கூட்டணிக்கு போறாங்களான்றதுன்னு கேள்வி. அது எப்படி? ஒரு கட்சின்னா, பாட்டாளி மக்கள் கட்சின்னா அது ஒரு ஒரு நிலைப்பாடு தானே எடுக்க முடியும். ஒரு நிலைப்பாடு தான் எடுக்க முடியும். ரெண்டு தலைவர் இருக்காங்களே, இவர் ஒருத்தர் இங்கேயும் இருக்காரு, இன்னொருத்தர் அங்கேயும் இருக்காரு. அதாவது கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது, நீர் அடித்து நீர் விலகாது. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு கட்சி செயல்பட வேண்டும் என்றால் இளைய ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும் என்பதை பலமுறை மருத்துவர் ஐயா அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு இளம் தலைவராக, அறிவு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸை அடையாளம் காட்டியவரே இவர்தான். ஒவ்வொரு தொண்டனுக்கும் இந்த மருத்துவர் தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கார். அன்புமணி மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியாது. அன்புமணி அரசியலுக்கு வந்தால்தான் தமிழகம் உருப்படும். அன்புமணியிடம் கொடுக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் அவர் செவ்வனே செய்து முடிக்கக்கூடியவர். உலகமே பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு செய்து முடிப்பார். உலகத் தமிழர்கள் பாராட்டும் ஒப்பற்ற தலைவராக இவர் இருப்பார். இதெல்லாம் மருத்துவர் ஐயா சொன்னது, நீண்ட காலமாக சொன்னது, வருடக்கணக்கிலே சொன்னது, கடந்த சோழமண்டல மாநாட்டிலே சொன்னது. இதே மருத்துவர் ராமதாஸ் வேறு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. அதை நம்ம இங்க சுட்டி காட்டுறது கூட நல்லா இருக்காது. அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்காரு. இல்ல, அதைதான் சொல்ல வரேன். இவ்வளவு காலமாக அதை சொல்லிவிட்டு இப்போ சில விடயங்களை அவரை பற்றி மாற்று கருத்துக்களை குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகிற பொழுது, நான் செயல்பட சொல்லுகிறேன், பணிந்து நடக்க சொல்லுகிறேன் என்கிற அடிப்படையில் தான் சொன்னார். அதாவது பணிந்து நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நம்ம யாரு பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தத்துவமே நம்ம யாருக்கும் அடிமை அல்ல, யாருக்கும் எஜமானர் அல்ல. தோள் கொடுக்கும் மனிதருடன் தோழமையுடன் பழகுவோம், தொல்லை கொடுப்போரை துணிவுடனே துரத்துவோம். இங்கே அடிமைகளுக்கு வேலை இல்லை அப்படின்றதானே பொருள். நீ பணிந்து நட, தலை குனிந்து நட, நான் சொல்வதை கேள் அப்படின்றது ஜனநாயகம் இல்லைல்ல. சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் அப்படின்ற அந்த தத்துவ கருத்துக்களுக்கு, அதுவும் குறிப்பா ஒரு தலைவனை மண்டியிடு அப்படின்னு சொல்றதுல பொருள் இல்ல. அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த மண்டியிடாத அந்த மானம் வேண்டும். ஒரு தலைவனுக்கு அழகே அந்த ஜனநாயக ரீதியாக அழகாக எதிர்கொள்வது என்பதுதான். நீ பணிஞ்சு போ, குனிஞ்சு போ அப்படின்னு சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டேன். நானே ஏத்துக்க மாட்டேன். பொதுவா பாத்தீங்கன்னா அதுல இதுல ஆற்றல் அரசு அவரு. பொதுவா அன்புமணி ராமதாஸ் ஒரு ஆற்றலாளர். அவரை ஒன்றும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. அந்த வகையில எங்களுக்கு மூத்தவர், பெரியவர், வழிகாட்டி, குலதெய்வம், குலசாமி, எங்களுக்கு எல்லாமே ஐயா தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஏன்னா அவர் கடுமையா உழைச்சிருக்கார், போராடி இருக்கிறார். சமூக நீதிக்காக இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கிறார். ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் இன்றைக்கு படித்து பட்டதாரிகளாக மாறுவதற்கு அவர் ஆற்றிய செயல்பாடுகள் லட்சக்கணக்கிலே இன்றைக்கு உயர் பதவிகளில் இருக்கிறார். அதாவது படித்து விட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு காரணமானது பாட்டாளி மக்கள் கட்சி தான், போராட்டம் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி என்று வருகிற பொழுது இந்த கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு இப்பவே தெரியுது. ஏன்னா இதே மருத்துவர் ஐயா தான் சொல்லியிருக்கிறார், நீ யாரு, உங்ககிட்ட நான் வரணுமா, உன்னை தேடி நான் வரணுமா, அப்படி வரவே மாட்டேன்னு சொன்னது யாரை பார்த்து சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் இன்னைக்கு நடைபயணம் போகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அன்புமணி ராமதாஸ் திமுக எதிர்ப்பை வெளிப்படுத்துறாரு. டாக்டர் ராமதாஸ் அப்படி வெளிப்படுத்துற மாதிரி தெரியலையா? வெளிப்படுத்தியவர் எத்தனை நாட்கள், மாதங்களுக்கு முன்னாடியே வெளிப்படுத்தியவர். தமிழக முதலமைச்சர் திரு மாண்புமிகு ஸ்டாலினை பார்த்து, நீ யார், நான் அவர் சொல்ற தகுதிக்கு நான் அவ்வளவு பெரிய தலைவனா இருக்கிறேன், உன்னை நான் பார்க்கணுமா, கொடுத்தானா கொடுக்கணும் இல்ல, நீ இடஒதுக்கீடு கொடுக்கணும் இல்ல, 10.5 கொடுக்கணும் இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இல்ல. இப்ப அந்த கொள்கையில இருந்து மாறுபட்டு இருக்காரு. அந்த பூம்புகார் மாநாட்டுல என்ன, அந்த மாநாட்டுல யாருக்கு எதிராக போட்டிருக்கு தீர்மானங்கள், யாருக்கு எதிராக போட்டிருக்கு முதல்ல சொல்லுங்க ஜெயச்சந்திரன். யாருக்கு எதிராக போட்டார் தீர்மானத்தை?
ஆளுகிற அரசுக்கு எதிராக தான் தீர்மானம் போட்டிருக்காரு. அவரும் திமுக கூட்டணி மேல ஒரு எதிர்ப்பு மனநிலையில தான் இருக்காருன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் அவர் போட்ட தீர்மானத்தை வச்சு பாருங்க. நீங்க வெற்றி கூட்டணி அமைப்போம் என்று சொல்லுகிற பொழுது நீங்க சொல்லுகிற பொருள் என்னன்னா, அவர் ஒரு கூட்டணிக்கு போறாரு, நாங்க ஒரு கூட்டணிக்கு போறோம் அப்படின்ற மாதிரி பேசாதீங்க. நீங்க ஒரேதான் இதுல அதான் சொன்னேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உராய்வுகள், இந்த உராய்வுகளை வைத்தே பேசாதீங்கன்ற. இப்படி பேசி எதிர்காலத்துல நீங்க ஒண்ணுமில்லாத போயிடாதீங்க. ஏன்னா நீங்க பத்து வச்சா இந்த நெருப்பு தொடர்ந்து பத்தி எரியுன்றது இல்ல. இந்த நெருப்பெல்லாம் எங்களால அணைச்சிட முடியும், எளிதில் அணைச்சிடும். ஒரே ஒரு இரவுல முடிச்சிட முடியும் எங்களால. இங்க இப்ப இவர் அன்புமணி நடத்தின பொதுக்குழுல டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு இருக்கை இருந்துச்சு. அங்க டாக்டர் ராமதாஸ் நேத்து நடத்தின பூம்புகார் மாநாட்டுல அன்புமணி போட்டோ கூட இல்லையே. ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லா மனங்களிலுமே 2 பேருமே நிறைந்திருந்தார்கள். அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் மனங்களிலே எல்லாம் 2 பேரும் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒண்ணும் மாற்று. அததான் சொன்னேன், இன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டனுக்கு, அடிமட்ட தொண்டனுக்கு வாக்கு செலுத்துகிறார் இந்த மனிதனுக்கு நிச்சயமாக தெரியும். இது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு சின்ன சிராய்வு, சலசலப்பு தானே தவிர இது முடிவுக்கு வந்துவிடும் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். முடிவுக்கு வர வேண்டும் என்று கருதுகிறவன் தலைவர்கள் அல்ல, ஐயா அருகில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட அல்ல, தொண்டர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முடிவுக்கு வந்துடும், கண்டிப்பாக முடிவுக்கு வரும். முடிவுக்கு வராமல் இருக்காது. அது மாத்திரம் அவர் வேற சில திட்டங்கள்ல இருக்க மாதிரி தெரியுது. இருந்துட்டு போட்டோம். அவர் திட்டங்கள் நன்றாக, ஆனால் நடைமுறை சாத்தியம் என்பது வேறு. நடைமுறை சாத்தியம் செயல்பாடு என்பதை தெளிவாக அன்புமணியினுடைய நடத்தி காட்டிய பொதுக்குழுவுக்கு நீங்க கூட சொன்னீங்க, அருகில ஒரு சேரை போட்டு உட்கார வச்சிருக்காரு. ஆமா, அதாவது அந்த வெற்றி சேராக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்தது. ஏன்னா அந்த பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, அந்த பொதுக்குழுவிலே ஐயா இல்லை என்ற குறைபாடு இருந்தது. இந்த மாநாட்டிலே, பூம்புகார் மாநாட்டிலே அன்புமணி அவர்கள் இல்லையே என்கிற ஒரு குறைபாடு இருந்தது. ஒரு நிறைவு இல்லை. அதைத்தான் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழுவிலே தெளிவுபட சொன்னார். அதாவது இன்றைக்கு இந்த பொதுக்குழுவுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த போது அதை செய்தியை கேட்டு மகிழல. என்னன்னா, யாரை எதிர்த்து நாம் போட்டிருக்கிறோம்? காற்றை வேட்டையாடி களைத்து போனவர்கள் மாதிரி இருக்குமே. யாரை எதிர்க்கிறோம்? நம்மிடத்துல எதிராளிகள் இல்லையே. நமக்கு நாமே வழக்கு போடும்போது அந்த வழக்கு வெற்றின்னு எப்படி சொல்ல முடியும்? பொதுக்குழுவை தடை போட சொன்னது யார் கொடுத்த அந்த ஆலோசனை எனக்கு தெரியல. இப்போ அவர் கூட ஒரு பொதுக்குழு அறிவிச்சிருக்காங்க. இல்ல, இந்த பொதுக்குழுவே செல்லாதுன்னு சொல்றாரு அவங்க தரப்புல நியமிக்கப்பட்டிருக்கிற பொதுச் செயலாளர். செல்லும் செல்லாதுன்றதை பத்தி நம்ம பேச வரல. என்னைக்கு அந்த பொதுக்குழு கூட்டினாங்க, அந்த பொதுக்குழு உங்களை மாதிரியான ஊடகவியலாளர் பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சவர்களும் இவ்வளவு நீண்ட காலமாக இந்த பொதுக்குழுக்களை பார்த்து வந்திருக்கிறேன். எனக்கு நிறைவாகிறது. அதான் சொன்னேன், ஒரே ஒரு குறை, அதிலே மருத்துவர் ஐயா என்கிற அந்த தெய்வம் உட்காரவில்லை என்கிற குறைதான். அதுக்கு பதிலாகத்தான் அந்த கருத்துக்களை சொன்னாரே தவிர அவ்வளவு பேசியவர்கள் எல்லா நிர்வாகிகளும் நிறைந்திருந்தார்கள். பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக அங்கே காட்சியளித்தார்கள். வேறு மாதிரி சொல்றாங்களே, கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்புக்கு அவருடைய மகளை கொண்டு வர போகிறார். அதனுடைய முன்னோட்டம் தான் நேற்றைய நிகழ்வில் அவங்க தீர்மானமா வாசிச்சது. ஐயாவுக்கு பதில் மகள் அப்படின்னு சொல்றாங்க. அது பதில் கதில்லாம் கிடையாது. யாரை வேண்டுமானாலும் ஐயா கொண்டாடலாம். இது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில நான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வருவதில்லை என்னவென்றால், வாருங்கள், அனைவரும் வாருங்கள், உழைக்க வாருங்கள், போராட வாருங்கள். இந்த சிறை நிரப்பு போராட்டம் அறிவித்திருக்கிறோம். அந்த சிறை நிரப்பு போராட்டத்திற்கு வாருங்கள். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வரட்டும், காந்தி பரசுராமனும் வரட்டும். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு உரிமையை மீட்டு கொடுக்கணும். அது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொடுக்கறது தப்பு ஒண்ணு இல்லை. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி காந்திமதி அவங்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்தா அது தொண்டர்கள் எல்லாம் ஏத்துப்பாங்களா? ஐயா யாரை காட்டுகிறார்களோ அவர்களை மறுக்க போவது கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே அன்புமணி என்கிற அழகான ஒரு அடையாளத்தை, அர்ப்பணிப்பு உள்ள ஒரு தலைவனை அடையாளம் காட்டி அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இடையூறாக யார் வந்தாலும் அதை கருத்திலே வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இப்ப அதே ஒரே குறி அர்ஜுனுடைய வில்லினுடைய அம்பினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதை போன்ற எண்ணத்தின் மனநிலையிலே தான் நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புமணி என்பவரை அரங்கேற்ற வேண்டும். அதன் மூலமாக தமிழகம் விழிப்படைய வேண்டும். ஊழல்வாதிகள், ஆதிக்கவாதிகள், சமூக சுரண்டல்வாதிகள் இவர்கள் இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு புதிய மாறுதலான அரசியல் சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும். இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவதுதான் லட்சியம் என்கிற அடிப்படையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பெரும்பாலான மக்களின் மனநிலையும் அப்படித்தான் இருக்கிறது. தமிழகத்தினுடைய மக்களின் மனநிலை திராவிட முன்னேற்ற கழக அரசை
வீட்டுக்கு அனுப்ப. ஏன்னா அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. 600க்கும் மேற்பட்ட சொன்ன வாக்குறுதிகளிலே அவர்கள் இன்னும் 10, 20, 30, 40க்கு மேல் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் முதலமைச்சர் மீதும் குற்றம் சுமத்தி அதற்கு நடைபயணம் செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதிலே என்னைக்கு நான் சொல்ற எழுதி வச்சுங்க, எடப்பாடியை விட திமுக எதிர்ப்பில் உறுதியாக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அன்புமணி ராமதாஸ். ராமதாசும் அந்த திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்காருன்னு சொல்ல முடியுமா உங்களால? அதை நான் சொல்றதுக்கு இல்ல. ஆனால் அதே நேரத்திலே அவருடைய கடந்த கால செயல்பாடுகளை பார்க்கிற பொழுதும் அவர் பேசியதான் அந்த வசனத்தை நான் சொன்னேன். நீ யார காலம் கடந்துருச்சு இல்ல சார், அரசியல்ல ஒரு நாளே ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் எதிர்த்திருக்கலாம், இன்னைக்கு இல்ல. காலம் பெரியவன், உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுங்க, உங்களுக்கு காலம் பெரியவன். அந்த காலம் எல்லா முடிவுகளையும் செய்யும். நீங்க அதை இப்ப அதை யோசிச்சு பாருங்களேன். அப்போ எல்லா உறவுகளும் முட்டல்கள் மோதல்கள் உரசல்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக கிளர்ந்து எழுகிற பொழுது அந்த சக்தி எப்படி இருக்குன்றது நீங்க நினைச்சு பாருங்க. அந்த சக்தியை நினைச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு மாதம் 1.5 மாதம் 2 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனை மாநாடுகளை பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிருக்குது. சளைக்காம வர்றான்ல. நீங்க உங்களுக்கே தெரியும், அந்த திருவிடந்தையில போட்ட மாமல்லபுரத்துல போட்ட மாநாடு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு மேல ஆட்கள் வந்து குவிஞ்சாங்க. அந்த பெரிய மாநாடு சோழமண்டல மாநாடு. சோழமண்டல மாநாடுக்கு அப்புறம் இது பொதுக்குழு, அதுக்கப்புறம் வந்து அன்புமணியினுடைய அறைகூவல், விழுப்புரத்துல நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கவும் 10.5 விழுக்காடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் நடத்திய அந்த மிகப்பெரிய போராட்டம், இதுவரையில் நடைபெறாத போராட்டம், திரண்டு நாற்புறமும் திரண்டு வந்த அந்த மக்கள் கூட்டத்தை நீங்க பாத்தீங்க இல்லையா? அதுக்கு தொடர்ந்து வந்து அதே மாதிரி பூம்புகார் மாநாடு நடத்துறாங்க, பொதுக்குழு நடத்துறாங்க. எல்லாவற்றிற்கும் வந்து கொண்டிருக்கிறார்களே, நிறைவாகத்தான் இருக்கிறது. நீங்க பாக்குறீங்களா இதுவரையில இந்த 2 மாசத்துல வளர்ந்த கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆளப்போகிற கட்சிகள், எதிர்கட்சிகள், யாராவது ஒருத்தராவது இவர்கள் காட்டிய அந்த மிகப்பெரிய மக்கள் திரள் மாதிரி ஒரு நிகழ்வை நீங்க பாத்தீங்க? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஒரே ஒரு நிகழ்வை பாத்தீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கு, அதுக்கு ஈடு இணையா ஒரே ஒரு நிகழ்ச்சியை அதிமுகவோ திமுகவோ மற்ற கட்சிகளோ செய்து காட்டிப்பதாக நீங்க கருதுகிறீர்களா கேட்கிறேன். இந்த தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இவர் ஒரு மாநாடு போடுறாரு, அவரு மாநாடு போடுறாரு, இவர் ஒரு பொதுக்குழு போடுறாரு, அவர் ஒரு பொதுக்குழு போடுறாரு, எல்லாம் ஆயிட மாட்டாங்களா? எல்லாம் முடிவுக்கு வரும் என்று கருதிதான் இந்த ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட பூம்புகார் மாநாட்டுல போலன்னு வச்சுங்க, விரக்தி விளிம்பிலே போய்விடக் கூடாது, அதுக்கு போறாங்க. அதே மாதிரி பொதுக்குழுவிலே எல்லா உறுப்பினர்களும் கலந்து கொள்கிறார்கள். எந்த வகையிலுமே யாரும் மனம் கோணாமல் நடந்து கொள்வதிலே இந்த மாதிரி தொண்டர்களை இந்தியாவிலே நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக இது முடிவுக்கு வந்துவிடும், அதன் அடிப்படையிலே எல்லா நேரங்களிலும் நாம் கலந்து கொண்டு நிறைவு செய்து இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கொண்டு வருவதற்காக உழைப்போம் என்கிற அடிப்படையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் வழக்கறிஞர் பாலுவுக்கும் என்ன சார் பிரச்சனை? மேடையிலே 2 பேரும் கருத்துக்களை பேசிட்டீங்க. பாலு என்னுடைய அருமையான நண்பன், அதுல ஒன்றும் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஜெயங்கொண்டம் அரியலூர் பகுதியிலிருந்து வந்தாள், ஜெயங்கொண்டம் பகுதியில இருந்தவர். நான் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பாலு ஒரு 2005 வந்தாரு. நாங்கெல்லாம் 1978 இருந்து இயக்கத்துல இருக்கிறோம். அதனால இன்னைக்கு சட்ட விடயங்களை பொறுத்தவரையிலே பாலு திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். அன்புமணியினுடைய வலதுகரமாகவும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். சும்மா மேடையில ஃபன்னு கூட சொல்லலாம். அந்த மேடையில அவர் பேசுகிற பொழுது அவர் நாங்கெல்லாம் ஜாலியா பேசிக்கிறவங்க தான். ஆனாலும் அதே நேரத்துல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதை அவர் பேசி அதை ஒரு பதில் சொல்லி அதை ஊடகங்கள் பெரிதாக்கிட்டு வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடு? எங்களுக்குள்ள நிச்சயமா கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரும் பதவிக்கு ஆசைப்படுறவர்கள, நானும் பதவி ஒற்றுமையா தான் இருக்கா இன்னும். கண்டிப்பா அதுல என்ன மாற்று கருத்து இல்லை. அங்க இருக்கிற ஜி.கே. மணி இங்க வர்றது இல்ல, இங்க இருக்கக்கூடிய வடிவேல் ராவணனோ திலகபாமாவோ அங்க போறது இல்ல. இல்ல என்னைக்காவது ஜி.கே. மணி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை தரம் தாழ்த்தி பேசி இருப்பதாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வரமாட்டேங்கிறாரு. இப்ப நீங்க எல்லாம் அதாவது அவரு பல நேரங்களிலே நேர்காணல் பேட்டியிலேயே கூட பல முறை சொல்லி இருக்கிறார், 2 பேரும் ஒன்றாக வேண்டும், 2 பேரும் ஒன்றாக வருவார்கள், தோன்றுவார்கள் அப்படின்னு தான். அப்ப எந்த இடத்துல வந்து இப்ப விரிசல் ஏற்படுது அப்படின்னு தெரியல. அதை சொல்லுகிறவரே நீங்க சொல்றீங்களே, அதே ஜி.கே. மணி அவர்கள் தான் சொல்றாரு. அவருக்கு நாங்க தியாக செம்மல் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவருடைய உழைப்பையும் நாம் மதிக்கிறோம். அதே போல அண்ணன் அருள்மொழி அவர்கள் சாதாரணமான ஆள் இல்லை. இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காக குண்டர் சட்டத்துல போனவர். அதே திராவிட முன்னேற்ற கழக அரசு குண்டர் சட்டத்தில் போடப்பட்ட பொழுது ஏறக்குறைய அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் போராடினோம், உழைத்தோம். அது மாதிரி இங்க எல்லாமே தியாகம் செய்தவர்கள் தான்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அன்புமணி அவர்களுடன் இருக்கக்கூடியவர் நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தியாகம் செய்தவர்கள், சிறைக்கு சென்றவர்கள். ஏன் நானே 35 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்திய பொழுது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே நான் அடைக்கப்பட்டேன். அதே மாதிரி குண்டர் சட்டத்துல என்ன போட்டு அன்னைக்கு அந்த சரியான சரத்துக்கள் இல்லைன்ற காரணத்துக்காக நான் விடுவிக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன நீங்க சொன்ன மாதிரி ஐயா அடிக்கடி சொல்லுவார், பாளையங்கோட்டை ஜெயில தவிர எல்லா ஜெயிலையும் என்ன அனுப்பி வச்சாங்க அப்படின்வாரு. அது மாதிரி நாங்களும் பல ஜெயில போயிட்டு தான் வந்திருக்கோம். எல்லாம் காரணம் என்ன? உரிமைகளை மீட்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூக நீதியை மீட்க வேண்டும். இதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்தினுடைய நேரம் ஓயல் அல்ல. இதுதானே எங்களுக்கு மகிழ்ச்சி. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் இதை காட்டிலும் கூட இந்த மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்தி காட்டி கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்புகளிலே இந்த மக்களை உயர்த்த வேண்டும் என்ற லட்சியத்தோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால இவர்கள் லட்சியவாதிகளிடையே கடும் சினம் வருகிறது என்று சொன்னால் அதற்கான முடிவு ரொம்ப நாளா நீடிச்சிட்டு போயிடாது. அது யாரும் விரும்பவில்லை. நன்றி சார். நன்றி.